எல்லாரும் ஆரோ வாட்டர் கேன் வாட்டர் இதெல்லாம் வந்து ஸ்லைட்லி அசிடிக்னு அல்கலைன் வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம குடிக்கலாமா வேணாமான்னு இப்போ பார்ப்போம். வாட்டரில் பிஹெச்னு ஒன்று இருக்குது. இந்த பிஹெச் வந்து 6.5லேருந்து 8.5 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். 6.5 கீழே இருந்ததுன்னா அது வந்து அசிடிக் வாட்டர், 8.5க்கு மேலே போச்சுன்னா அது அல்கலைன் வாட்டர். அசிடிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அல்கலைனுக்கு அதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, க்ரீன் லீவ்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி பல் தேய்க்கிற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல அல்கலைன் டேஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அதனால தான் அசிடிட்டின்னு நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறப்போ அல்கலைன் சம்மந்தப்பட்ட மருந்து ஜெலுசில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூத் பேஸ்ட் டேஸ்ட் வரும். நமக்கு ஸ்டமக்கில் ஏற்கனவே நிறைய கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் சுரக்குது. இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ்லாம் அசிடிக்காக இருக்கும். இது எதனால் அசிடிக்காக இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செமிக்கிறதுக்காக தான் இது அசிடிக்காக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அல்கலைன் வாட்டர் குடித்தோன்னா ஸ்டமக்கில் இருக்க கேஸ்ட்ரிக் ஜூஸஸை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு செமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க பாக்டீரியா வைரஸை கில் பண்ணுறதுக்கும் இந்த அசிடிக் நேச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்க எனர்ஜியை பிளட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டமக்கில் இருக்க அசிடிட்டி கம்பல்சரி வேணும். இல்லை நீங்கள் அல்கலைன் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஸ்டமக் அப்செட்ஸும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதனால ஸ்லைட்டாக அசிடிக் இருக்க ஆரோ வாட்டரை நீங்கள் தைரியமாக குடிக்கலாம்.